நமக்கு 2 காதுகள் இருக்கின்றன, ஆனால் வாய் ஒன்றுதான். ஏன்? சாக்ரட்டிஸ் தன்னிடம் கல்வி பயில வந்த ஒரு மாணவனிடம் மட்டும் 2 மடங்கு பணம் கேட்டது ஏன் என்று தெரியுமா? பதிலை இன்றைய நிகழ்ச்சியில் காணலாம், வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 வசனங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு முறை கூட அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். சரி, பாவ சோதனை தேவன் அனுப்புவது அல்ல. ஒவ்வொருவரது உள்ளத்தில் இருக்கும் பாவ ஆசைகளை கவரும் காரியங்களை அவர்கள் எப்படி சந்திக்கிறார்கள் என்பதே அவர்கள் வாழ்க்கையிலே பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்குமா, அல்லது அது சோதனையாக இருக்கும் பொழுதே இது தேவனோடு உள்ள உறவை முறிக்கும் என்ற உணர்வோடு விலகிக்கொள்ள தீர்மானம் செய்கிறோமா என்பது நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது என்று சிந்தித்தோம். சோதனை எல்லாருக்கும் வருவதுண்டு, ஆனால் கட்டாயம் அதை நாம் செய்ய வேண்டும் என்பதல்ல. நமக்கு வரும் பாவ சோதனைக்கு நாம் இந்த உலகத்தில் வேறு யாரையும் அல்லது கடவுளையும் கூட காரணம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடானதுமாய் இருக்கிறது. நமக்கு அதிகம் சோதனை தரும் பாவங்கள் தொடர்பான வேத வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்திருப்பதும், அனுதினமும் கர்த்தருடைய பாதத்திலே போதுமான நேரம் செலவு செய்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு வாழ்வதுமே சோதனையை ஜெயிக்க நமக்கு உதவி செய்யும் காரியங்களாய் இருக்கிறது என்று பார்த்தோம். மேலும் நமக்கு வரும் சோதனை மூலம் கிடைக்கும் சிற்றின்பங்கள் மேல் நமக்கு இருக்கும் விருப்பம் இருக்கும் வரை நாம் சோதனைகளை ஜெயிக்க முடியாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பமும், தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர் என்ற விசுவாசமும் சோதனைகளை ஜெயிக்க உங்களை பலப்படுத்தும் காரியங்களாக இருக்கிறது. சரி, இன்று நாம் யாக்கோபு 1 அதிகாரம் 16 முதல் 21 வசனம் வரை சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 16 வசனம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆங்கிலத்தில் இந்த வசனத்திற்கான பொருள், சகோதரரே நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையிலே அந்த காணாமல் போன ஆட்டை போன்ற ஒரு நிலைமை. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கும் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். தொடர்ந்து பாவத்திலே வாழும் ஒரு மனிதன் தேவனோடு சரியான ஒரு தொடர்புடைய மனிதனாய் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் மறுபடியும் பிறக்கவில்லை. நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவம் தரும் இன்பத்தையும் அனுபவித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை இல்லை. கவனியுங்கள், இந்த கதை கால்வினிஸ்ட் மற்றும் ஆர்மீனியனுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை பற்றியது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின் ஒருபொழுதும் அதை இழந்து போக முடியாது என்று ஒரு கால்வினிஸ்ட் நம்புகிறார். ஆர்மீனியன் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போக முடியும் என்று நினைக்கிறார். ஆர்மீனியன் உங்கள் கோட்பாட்டை நான் நம்பி நான் மதம் மாறியிருக்கிறேன் என்பதிலே உறுதியாக இருந்தால் நான் எந்த அளவு பாவம் செய்ய முடியுமோ அந்த அளவு பாவம் செய்வேன் என்று கூறினார். அதற்கு கால்வினிஸ்ட், ஒரு உண்மையான கிறிஸ்தவரை தனது சொந்த திருப்திக்கு நிரப்ப எவ்வளவு பாவம் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அவருடைய பதிலை கவனித்தீர்களா? நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? நீங்கள் பாவத்தில் திருப்தி அடைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உண்மையாக கண்டறிய உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். பாவத்தில் விழுபவன் ஒரு மனிதன் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். பாவத்தில் துக்கப்படுபவன் ஒரு துறவி. பாவத்தை பற்றி பெருமை பேசுபவன் ஒரு பிசாசு. அருமையானவர்களே, நாம் அனைவரும் சோதனைக்கு ஆளாகிறோம். ஆனால் நாம் பாவத்தை தொடர்ந்து செய்கிறவர்களா இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சோதனை அனுபவித்தால் அங்கே உருவாகிவிட்ட பாவத்தை கருக்கலைப்பு செய்ய முடியாது. பாவமும் மரணமும் இறுதி விளைவாகவே இருக்கும். வசனம் 17 பாருங்கள். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நிலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு பக்கம் இருட்டாகவும் மறுபக்கம் வெளிச்சமாகவும் இருக்கிறது. ஆனால் கடவுளில் இருண்ட பக்கம் இல்லை. நம் அனைவருக்கும் ஒரு நிழல் இருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு நிழலை ஏற்படுத்துகிறோம்.
மகா அலெக்சாண்டர் உலகை வென்று கிரேக்க நாட்டிற்கு திரும்பிய பொழுது நடந்த அனைத்தையும் சொல்ல தனது பழைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலை பார்ப்பதற்காக போனதாக ஒரு கதை இருக்கிறது. அரிஸ்டாட்டிலை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்ற பொழுது அவர் குளித்து கொண்டிருந்தார். அலெக்சாண்டர் வாசலில் நின்று அரிஸ்டாட்டிலிடம் நடந்ததை சொன்னார். பின்னர் அவர், இப்போது உலகில் நீங்கள் விரும்பும் எதையும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அரிஸ்டாட்டில், நீங்கள் என் ஒளியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். ஆம், அலெக்சாண்டர் அங்கே வெளிச்சத்தை மறைத்து கொண்டு நின்றிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிழலை உண்டாக்குகிறோம், அதாவது ஒளியை மறைக்கிறோம். ஆனால் கடவுளில் எந்த நிழலும் இல்லை, எந்த இருளும் இல்லை. அந்த வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்கிறது? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆம், அவரிடத்தில் எந்த மாறுபாடும் இல்லை. கடவுள் மாறுபடுவதில்லை, அவர் மாறுவதில்லை. படைப்பின் விதிகள் வெளிப்படுத்துவது போல கடவுள் ஒரு யோயோ என்ற விளையாட்டு பொருள் போல இல்லை. பல கிறிஸ்தவர்கள் இன்று மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் இருக்கிறார்கள். ஆனால் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அருமையானவர்களே, ஒருவருக்கு ஒரு காப்பீட்டு முகவர் நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீட்டு காப்பீட்டு கொள்கையிலே உள்ள வார்த்தைகளை பற்றி என் நண்பர் அவரை கேலி செய்வதுண்டு. அந்த பாலிசியிலே கடவுளின் எந்த ஒரு செயலும் உட்பட என்று கூறப்பட்டிருக்கிறதாம். என் நண்பர் அவரிடத்திலே, உலகில் கடவுள் என் வீட்டிற்கு என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த காப்பீட்டு கழகத்தில் வேலை செய்கிறவர், ஒரு சூறாவளி அல்லது அது போன்ற ஏதாவது உங்கள் வீட்டை அழிக்கலாம் அல்லவா என்று சொன்னார். அதற்கு நண்பர், நீங்கள் அதற்கு கடவுளை குறை கூற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டாராம். இது பொதுவான கருத்திலே பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றொடர் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு கடவுளை குறை கூறுவது பல நூற்றாண்டுகளாக மக்களின் வழக்கமாக இருந்து வருகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களிடம் ஒரு நல்ல பரிசு இருந்தால் அது கடவுளிடத்திலிருந்து வந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல ஆசீர்வாதங்களை சற்றே எண்ணி பாருங்கள். அது எத்தனை எத்தனை இல்லையா? சூரிய ஒளி, மழை, மேகமூட்டமான நாள், பிரகாசமான நாள், பச்சை புல், நீங்கள் குடிக்கும் தண்ணீர் மற்றும் நீங்கள் சுவாசிக்கும் காற்று. கடவுள் நமக்கு சுத்தமான காற்றையும் தூய தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார். அதை மாசுபடுத்தியது மனிதன்தான். கடவுள் நம் எல்லாருக்கும் நல்ல பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இது நிச்சயமாக மறுபிறப்பை குறித்து கூறுகிறது. தேவன் எப்படி நம்மை ஜனிப்பித்தார்? சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எதற்காக? தன்னுடைய சிருஷ்டிகளிலே நாம் முதல் பலன் ஆவதற்காக. சிலர் சொல்வார்கள், நான் தொலைந்து போனவனாகவே இருக்க வேண்டும் என்று என்னை குறித்து முன்குறிக்கப்பட்டு இருந்தால் என்னால் எதையுமே செய்ய முடியாது. நான் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டமானால் நான் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்வார்கள். 18 வசனத்தை நன்றாக கவனித்தீர்களா? அவர் சித்தம் கொண்டு என்று ஆரம்பமாகிறது. இங்கேயும் 2 சித்தம் ஒன்று சேரும் பொழுது ஒன்று உருவாகிறது. அதாவது தேவனுடைய சித்தமும் மனிதனுடைய விருப்பமும் சேரும் பொழுதுதான் ஒரு மனிதன் மீண்டும் மறுபிறப்படைகிறான். நான் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது என்னுடைய பொறுப்பு அல்ல என்று நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பமே அல்ல. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம் என்று சொல்கிறது? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று தான் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து இயேசுவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபிறப்படைய முடியும். மற்றும் ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே
மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சரி, தொடர்ந்து யாக்கோபு 1 அதிகாரத்திற்கு வருவோம். 1 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அருமையானவர்களே, என் பிரியமான சகோதரரே என்பது யாக்கோபு கடவுளின் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் கேட்க தீவிரமாய் இருக்க வேண்டும். எதை கேட்க தீவிரமாய் இருக்க வேண்டும்? நிச்சயமாக கடவுளின் வார்த்தை கேட்கிறதற்கு அவன் தீவிரமாய் இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளின் வார்த்தையால் பிறந்த பொழுது அதோடு உங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடவில்லை. கடவுளின் வார்த்தையாலே நீங்கள் தொடர்ந்து வளரப் போகிறீர்கள். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இது மட்டுமல்ல, மற்றும் ஒரு வசனத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். கவனித்தீர்களா? கடவுளின் பிள்ளையாக நீங்கள் கடவுளின் ஆவியாலே ஆளுகை செய்யப்படுகிறீர்கள். அவர் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை கற்பிக்க விரும்புகிறார். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளரும் தொலைந்து போன பாவிகளின் மீட்பரும் உங்களிடம் பேச விரும்புகிறார். இங்கே யாக்கோபு சொல்வது என்ன? கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். இது எப்படி இருக்கிறது? ஒரு கூட்டத்தின் முன்னாலே நின்று கூட்டம் நடத்தும் ஒருவர் சில சமயங்களிலே மக்களை பார்த்து உடனே எழுந்திருங்கள் என்று கூப்பிடுவது போல இருக்கிறது. அல்லது இடம் தீப்பிடித்து எரிகிறது என்று சொல்வதால் அவர்களை விழிப்புடன் இருக்கவும் அசையவும் வைக்க ஒருவர் முயற்சிப்பது போல தெரிகிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்க நாம் விழிப்புடனும் தீவிரமாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக பேசுவதற்கு பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார். கடவுள் நமக்கு 2 காதுகளையும் ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு திட்டவட்டமான காரணம் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக பேசுவதிலே உண்மையாகவே ஆபத்து இருக்கிறது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டவுடன் அவர்கள் சாட்சி கொடுக்க தொடங்க வேண்டும் என்று வாதிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். புதிதாக பிறந்த ஒரு கிறிஸ்தவர் சாட்சி கொடுக்க தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன். நேற்று இரவு அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் இன்று அவருடைய சாட்சியை கேட்க நாம் விரும்புகிறோம். குறிப்பாக அந்த நபர் ஒரு முக்கியமான நபராக இருந்தால், அவர் ஒரு பணக்காரராக இருந்தால், அல்லது அவர் ஒரு ரவுடி கும்பலின் அங்கத்தினராக இருந்திருந்தால், அல்லது அவர் ஒரு பொழுதுபோக்கு தொழிலிலே இருந்தால், அல்லது அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தால், அவர்களின் சாட்சியை கேட்க நாம் உடனே ஆவலாக இருக்கிறோம். சில பாடகர்கள் தங்கள் பாடலை பாடும் முன் ஒரு சிறிய உரை நிகழ்த்த விரும்புகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட செயலை செய்யும் முன்னும் அவர்கள் கடவுளின் வார்த்தையை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகளை கவனிக்கும் சிலர், நான் என்ன சாட்சி கூட சொல்லக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையையும் கவனித்து பார்த்து உங்கள் சாட்சியிலே நீங்கள் சொல்லும் வார்த்தைகளையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். சாக்ரட்டிஸ் ஒரு பள்ளியிலே ஆசிரியராகவும் அதே நேரம் ஒரு தத்துவவாதியாகவும் இருந்தார். அவரிடத்திலே கல்வி பயிலும்படியாக ஒரு மாணவன் வந்தான். சாக்ரட்டிஸ் எதையும் சொல்லும் முன் அவன் பேச துவங்கினான். சுமார் 10 நிமிடங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். கடைசியாக அவன் முடித்த பொழுது சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து, உன்னை நான் என்னுடைய மாணவனாக சேர்த்து கொள்கிறேன், ஆனால் எனக்கு நீ மற்றவர்கள் கொடுப்பது போல 2 மடங்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றார். அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞன் எதற்கு என்று கேட்டான். அதற்கு சாக்ரட்டிஸ், முதலாவது உன்னுடைய நாவை எப்படி அடக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பின் அதை எப்படி நீ பயன்படுத்த வேண்டும் என்றும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று கூறினார். இது ஒரு வேடிக்கையான கதையாக நமக்கு தெரிந்தாலும் இதில் பெரிய ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, சிலர் எங்கே பேச வாய்ப்பு கிடைத்தாலும்
தங்களுக்கு தெரிந்த எல்லா காரியங்களையும் தொடர்ந்து கடகட என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுவும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் வேத வசனத்தை குறித்து பேசும் பொழுதும் அறியாமையில் எதையும் அவர்கள் பேசிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்திவிடக்கூடாது. அடுத்ததாக இங்கே யாக்கோபு சொல்லும் காரியம் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிறார். மேலும் அந்த வசனத்தில் நாம் பார்க்கிற செய்தி கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். சமயத்தை குறித்து வாக்குவாதம் செய்து உங்கள் பொறுமையை இழக்க வேண்டாம். அடிப்படை சத்தியங்களை விசுவாசிக்கும் அடிப்படைவாதியாய் இருப்பது நல்லது. ஆனால் யாராவது ஒருவர் சற்று வித்தியாசமாய் பேசினாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் அதை ஆமோதித்தாலும் நீங்கள் சண்டையிட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கும் எல்லா சத்தியமும் தெரியாது. கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அதாவது கோபப்படாதீர்கள். ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் பிரின்ஸ்டனிலே 3வது ஜனாதிபதியாகவும் அமெரிக்காவின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் மற்றும் பிரசங்கிகளிலே ஒருவராயும் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம் கொண்ட ஒரு மகள் இருந்தாள். ஒரு நாள் பள்ளியிலே அவளை காதலித்த ஒரு நல்ல இளைஞன் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் இடத்திலே வந்து அவளை திருமணம் செய்து கொள்ளும்படியாக கேட்டான். அந்த காலத்திலே அதுதான் வழக்கம். ஆனால் இப்பொழுது அது நம்முடைய கலாச்சாரத்தை விட்டும் வெளியேறுகிறது. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் நீ அவளை திருமணம் செய்ய முடியாது என்று சொன்னார். அந்த இளைஞன் ஆனால் நான் அவளை நேசிக்கிறேனே என்றான். எட்வர்ட்ஸ் மீண்டும் நீ அவளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். உடனே அந்த இளைஞன் ஆனால் அவள் என்னை நேசிக்கிறாள் என்றான். மீண்டும் எட்வர்ட்ஸ் அவனை பார்த்து நீ அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொன்னார். அதற்கு அந்த வாலிபன் நான் ஏன் அவளை பெற முடியாது என்று கேட்டான். அதற்கு ஜோனத்தன் ஏனென்றால் அவள் உனக்கு தகுதியானவள் அல்ல என்று பதிலளித்தார். ஆம், அவள் ஒரு கிறிஸ்தவள். ஆனால் கடவுளின் கிருபையினால் மட்டுமே வேறு யாராலும் வாழ முடியாத சிலருடனும் வாழ முடியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இன்று கட்டுப்படுத்த முடியாத கோபங்களை கொண்ட தகுதியற்ற கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையிலே மற்றெந்த பாவத்தினாலும் தங்களை கெடுத்துக்கொள்ளும் அளவுக்கு தங்கள் கோபத்தினாலே அவர்கள் தங்கள் சாட்சியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆம், மனிதனுடைய கோபம் தேவனுடைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது. இந்த காரணத்தினாலேயே நாம் சமயம் தொடர்பாக வாக்குவாதங்களிலே ஈடுபடக்கூடாது. 100% நம்மை போலவே சிந்திக்கும் யாரையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது, உண்மைதான். மற்றவர்களின் கருத்துக்களையும் 100% நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றாலும் அவர்களோடு உள்ள உறவிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம் எதுவும் இல்லை. ஒரு நாள் போதகர் ஒருவர் தனது அலுவலகத்தில் அமர்ந்து வானொலியிலே வந்த தன்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே வந்த ஒருவர், ஐயா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர் சொன்ன பதில் இதுதான், 100க்கு 100 கருத்துக்களிலே என்னோடு ஒத்துப்போகும் ஒருவருடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சரி, இப்பொழுது யாக்கோபு சொல்வது என்ன? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நான் சரியான விசுவாசத்திற்காக கோபப்படுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கர்த்தருக்காக நான் கோபப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர் அதை குறித்து கோபப்படுவதில்லை. அவர் எந்த சத்தியத்தை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிடுகிறார், அவ்வளவுதான். வசனம் 21 பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக எல்லாவித அழுக்கையும் ஒழித்து விடுங்கள். அதாவது மாம்சத்திற்கு அடுத்த அழுக்கை நீக்குங்கள். அடுத்து கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, அடுத்து செய்ய வேண்டியது உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டுள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளத்திலே நாட்டப்பட்ட என்று சொல்லும் பொழுது
ஒரு விதையை ஊன்றுவது போல இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் ஊன்றப்பட வேண்டும். மாம்சம் தொடர்பான பாவங்களுக்கு எதிராக வல்லமையாய் செயல்படக்கூடிய ஒன்று என்றால் அது கர்த்தருடைய வசனம்தான் என்று நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் கூறிய வாசகம் இதுதான்: Sin will keep you from the Bible or the Bible will keep you from sin. அதாவது பாவம் உங்களை வேத புத்தகத்திலிருந்து தூரமாக வைத்துவிடும், அல்லது வேத புத்தகம் உங்களை பாவத்தை விட்டு தூரமாக வைத்துக்கொள்ளும். இது மிக துல்லியமாக சத்தியத்தை கூறுகிறது. வசனத்தை குறித்து யாக்கோபு சொல்லும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை என்று கூறுகிறார். ஏற்கனவே ரட்சிப்பை பெற்ற மக்களிடம்தான் யாக்கோபு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளங்களிலே கர்த்தருடைய வசனம் ஏற்கனவே நாட்டப்பட்டதாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த வசனம் உங்களை ரட்சிப்பிற்குள்ளே வழிநடத்தி இருக்கிறது. அதே நேரம் தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவளாக நீங்கள் வாழ வேண்டும். ரட்சிப்பு என்பது 3 காலகட்டங்களோடும் தொடர்புடையது. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். யாக்கோபு 1 அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களை இன்றைக்கு நாம் வாசித்து தியானித்தோம். நாம் பெற்றிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. அவர் நம்மை தன்னுடைய வசனத்தினாலே ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அந்த வேத வசனங்களை தொடர்ந்து நாம் படித்து அவருக்குள் நாம் வளர நமக்கு அது உதவி செய்கிறது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் சரியான காரியங்களை கேட்பதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். அதை குறித்த திட்டவட்டமான தீர்மானம் செய்ய வேண்டும். நம்மை கோபமூட்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்து கோபத்தை மேற்கொள்ளும் சாந்தமுடையவர்களாய் வாழ தீர்மானம் செய்வோம். ஏனென்றால் நம்முடைய கட்டுக்கடங்கா கோபத்தினாலே தேவனுடைய நீதியை நாம் நடப்பிக்க முடியாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு மேலும் மேலும் கர்த்தருடைய வசனத்திற்கு நேரம் கொடுப்போம், அதற்கு செவி கொடுப்போம். வேத வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற அனுபவத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நித்தமும் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது எது? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது எது? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆப்ஷன் ஏ பிரசங்கம் கீழ்ப்படிதலோடு, ஆப்ஷன் பி வசனம் சாந்தத்தோடு, ஆப்ஷன் சி மனம் திரும்புதல் கண்ணீரோடு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாளின் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம். தேவன் உங்களோடு பேசும்போது உங்கள் இருதயத்தை முழுவதும் திறந்து அவர் விட்டுவிட சொல்லுகிற காரியங்களை விட்டுவிடுங்கள். தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்த அதுதான் முக்கியம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுதான் முக்கியம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட தேவன் கிருபை புரிவாராக. தேவையில்லாத பேச்சுகள், பார்வைகள், உறவுகள் அனைத்தையும் சிலுவையில் அறைவோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பிரசங்கி 8:12 பின்பாகம்.